சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுகவின் தலைமை ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. தமிழக அரசியலில் ஏற்பட்ட திடீர் திருப்பம். தமிழக அரசியலானது தற்போது சட்டமன்ற தேர்தல் 2026 நடக்கப் போவதை முன்னிட்டு சூடுபறக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக, திமுக என பல்வேறு கட்சிகளும் அந்தந்த கூட்டணிகளை பொறுத்தவரையில் நடந்து கொண்டு வருகிறது. இந்த நிலையில் பொள்ளாச்சி வழக்கை போல கொடநாடு வழக்கிலும் தீர்ப்பு விரைவில் வரும் என்று உதகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உதகையில் பேட்டியளித்த முதல்வர் ஸ்டாலின், அமித்ஷாவை எதற்காக எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் என்பது நாட்டுக்கே தெரியும். ஆனால் தான் சொல்லித்தான் மெட்ரோ, 100 நாள் வேலை ஆகிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறி வருகிறார். இந்த மாதிரி பொய்யை பித்தலாட்டம் செய்வது போல அவரின் வேலையாக இருக்கிறது. இதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும், புரியவும் செய்திருக்கும். இப்போது பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்துவிட்டது. அடுத்து பொள்ளாச்சி வழக்கை போல கொடநாடு வழக்கிலும் தீர்ப்பு விரைவில் வரும், வந்தே தீரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உரக்க பேசினார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என 2019 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போதே நான் பேசியிருந்தேன். அதுதான் இப்போது நடந்திருக்கிறது. மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. உரிய தண்டனை வழங்கப்படும் என்று அதிமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் தெரியாது. ஆனால் இப்போது யார் என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். அதே சமயம் விசாரணையின் ஒரு கட்டமாக ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன், கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன், அதிமுக ஆட்சியில் அதிகார மையத்தோடு நெருக்கமாக இருந்த போலீஸ் அதிகாரிகள் பெருமாள் சாமி, ராஜா வீரப்பெருமாள் ஆகியோரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது. அது மட்டுமா, சசிகலாவிடம் கூட விசாரணை நடத்தியது சிபிசிஐடி. இந்த சூழ்நிலையில் சசிகலாவின் அண்ணி இளவரசி, எடப்பாடியின் வலதுகரமான சேலம் இளங்கோவன் ஆகியோரிடமும் இந்த விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீஸ் திட்டமிட்டுள்ளதாம். விரைவில் இவர்களுக்கு சம்மன் அனுப்ப வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களிடம் விசாரித்துவிட்டு இறுதியில் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த நிலையில் பார்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் இருக்கிறது என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களிலும் அச்சுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அநேகமாக இந்த விசாரணை ஆகஸ்ட் 15க்கு முன்னதாக நடக்கலாம் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தற்போதோ எடப்பாடி மீது நேரடி குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் சயான் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி மீதே குற்றம் சாட்டியிருக்கிறாராம். எடப்பாடி பழனிசாமியை நோக்கி இவர் தனது கையை திருப்பியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி சொல்லித்தான் கனகராஜ் இந்த திட்டங்களை தீட்டியதாகவும் சயான் போலீசில் வாக்குமூலம் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. இவை அனைத்து காரணத்தினாலும் எடப்பாடியின் நிலைமையானது படுமோசமாகிவிட்டதாகவும் அதிமுகவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது.